அன்புக்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் ஆக்சிலரி வெர்ப்ஸ், துணை வினை சொற்கள், கொஸ்டின் டேக்ஸ், கட்டு வினாக்களில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன, அதாவது the uses of auxiliary verbs in question texts, கட்டு வினாக்களில் இந்த துணை வினை சொற்களின் பயன்பாடு என்ன என்பதை தெளிவாக பாருங்கள். Auxiliary verbs part 12 uses of auxiliaries in question tags. படக்காட்சி 232 படக்காட்சி பதிவு நாள் 28/1/2024. Auxiliary verbs துணை வினைச்சொற்கள் part 12 uses of auxiliaries in question tags. கட்டு வினாக்களில் துணை வினைகளின் பயன்கள். There are short answers, there are short additions to sentences asking for agreement or confirmation. தன் கருத்து ஏற்கப்படுகிறதா என்பதை வினா மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த சிறிய வினா சேர்க்கை பயன்படுத்தப்படுகிறது. நாம் சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அங்கீகரிக்கப்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் இந்த கட்டு வினாக்கள் நம் தமிழிலும் பயன்படுத்துகிறோம். ஆங்கிலத்தில் இந்த துணை வினை சொற்கள் ஆக்சிலரிஸ் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை பாருங்கள். 1. After negative statements, affirmative interrogative is used. அதாவது தெரியும், நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல ஒண்ணு நேர்மறை வாக்கியம், இன்னொன்று எதிர்மறை வாக்கியம். Affirmative sentence, negative sentence. Affirmative sentence means positive sentence. நெகட்டிவ் இல்ல, இன்னொன்று நெகட்டிவ், நேர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம். இதுல முதல்ல பார்க்கிறோம். After negative statements, affirmative interrogative is used. ஒரு சென்டென்ஸ் நம்ம கேட்கக்கூடிய முதல்ல பிடிக்கக்கூடிய சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அங்க கேட்கக்கூடிய நம்ம அந்த கொஸ்டின் கேட்கறதுல குருவினா இருக்கு இல்லையா, அது பாசிட்டிவ்ல இருக்கும். அப்ப நம்ம சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருந்தா கொஸ்டின் பாசிட்டிவ்ல இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் நெகட்டிவ்ல இருக்கணும். இதுதான் இந்த கொஸ்டின் டேக்கு மிக மிக முக்கியமானது. ஒன்று பாருங்கள். After negative statements, affirmative interrogative is used. எதிர்மறை வாக்கியத்திற்கு பின்னால் நேர்மறை வினா பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க. You didn't see him, did you? நீ அவனை பார்க்கவில்லை, பார்த்தாயா? மாலா can't swim, can she? மாலாவால் நீந்த முடியாது, அவளால் முடியுமா? That is in Karthi, is it? That is in Karthi, is it? அது கார்த்தி இல்லை, கார்த்தியா? அப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நெகட்டிவ் ரிமார்க்ஸ் சொல்றாங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு அடுத்து இந்த கொஸ்டின் டேக் என்னத்துல இருக்கணும்னா பாசிட்டிவ்ல இருக்கணும். இட் நாட், டிட், கான், கேன், இஸ் இன், இஸ். ரெண்டு பாருங்க. ஆஃப்டர் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ் இஸ் யூஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்ல இருக்கணும்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவ் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ்ல இருந்தனா கொஸ்டின் டேக் நெகட்டிவ்ல இருக்கணும். கலா ஹெல்ப்ட் யூ, டிட்ன்ட் ஷி? கலா உனக்கு உதவி செய்தாள், இல்லையா? வேலன் வாஸ் தேர், வாஸ்ன்ட் ஹி? வேலன் அங்கே இருந்தார், இல்லையா? பார்த்துட்டோம். பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்ல இருந்தா கொஸ்டின் டேக் பாசிட்டிவ்,
ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ்ல இருந்தா கொஷின் டேக் நெகட்டிவ். 3. நெகட்டிவ் வெர்ப்ஸ் இன் த டேக்ஸ் ஆர் யூஸ்வலி கான்ட்ராக்டட் irregular. அதாவது இந்த ஆன்சர்ல வந்து டேக்ஸ் கொஷின் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நெகட்டிவ்ஸை வந்து கான்ட்ராக்ட்னு சுருக்கிறது. இஸ் நாட்னா isn't, will not, won't, அதுக்கு பேர் தான் கான்ட்ராக்டட். அந்த கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல தான் கொஷின் டேக்ல பயன்படுத்தணும். ஐ ஆம் லேட், ஆன் டைம். ஐ ஆம் லேட் ஆர் நாட் ஐனுக்கு ஆன் டைம். இது கான்ட்ராக்டட் தான் போடணும். கான்ட்ராக்ட் தான் சொல்றோம். கான்ட்ராக்டட், யூஸ்வல் கான்ட்ராக்டட், irregular. நான் தாமதம் இல்லையா. நோட் தட் லெட்ஸ் ஹஸ் த டேக் ஷால். நம்ம லெட்டஸ் இல்லையா, லெட்ஸ்ங்கிற வாக்கியத்தை பயன்படுத்துறோம்னா அங்க கொஸ்டின் டேக்கா ஷெல்ல தான் பயன்படுத்தணும். ஷால், ஷெல் ஆக்ஸிலரி, ஷெல் ஐ மீன் ஸ்ட்ரெஸ்ட் ஆக்ஸிலரி. அப்போ லெட்டர்ஸ்ங்கிறத பயன்படுத்தணும். லெட்டர்ஸ்ங்கிற வாக்கியத்துல கொஸ்டின் டேக்கா ஷெல்ல தான் பயன்படுத்தணும். பாருங்க, லெட்ஸ் கோ, ஷெல் வி, நாம் போவோம், போகலாமா. லெட்ஸ் கோ, ஷெல் வி. அங்க வந்து அந்த லெட்ஸ்ன்னு வந்தாலே ஷெல் தான் பயன்படுத்தணும் கொஸ்டின் டேக்ல. ரிமெம்பர் that the subject of the tag would be always a pronoun. டேக் கொஸ்டின் டேக்ல வந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து எப்பொழுதும் ஒரு ப்ரோனவுன், ஒரு பிரதி பெயர் சொல்லாகவே இருக்கும். கொஸ்டின் டேக்ல பெயர் எதுவுமே வராது. எந்த நவுனையும் பயன்படுத்தக்கூடாது. பூராமே ப்ரோனவுன் தான். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த 8 ப்ரோனவுன்ல ஒரு ப்ரோனவுனை பயன்படுத்தலாம். எது அங்கங்க எது வருதோ தகுந்தாப்புல பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி கொஸ்டின் டேக்ஸ் ஆஃப்டர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். மேல பார்த்துட்டு சென்டென்ஸ் நெகட்டிவ் இருந்தா கொஸ்டின் டேக் பாசிட்டிவ், சென்டென்ஸ் பாசிட்டிவ் இருந்தா கொஸ்டின் டேக் நெகட்டிவ். இப்போ 4ல என்ன சொல்றான் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் டேக் ஆஃப்டர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு பூராமே பாசிட்டிவ்ல தான் என்ன இருக்கும், கொஸ்டின் டேக் இருக்கும். பாருங்க, மாறன் doesn't smoke, does he? Valli is into studying music, is she? Meena didn't want to go, did she? Mani wasn't driving the car, was he? There wasn't enough time, was there? They couldn't understand him, could they? Devi hasn't got a car, does she? அப்போ இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பூரா பாருங்க கொஸ்டின் டேக் பாசிட்டிவ்ல இருக்கு. அடுத்து பாருங்க 5. Note that statement containing the word such as neither, no, no cut the subject, no subject, I mean no adjective. Neither, no, none, no one, nobody, nothing, scarcely, barely, hardly, I mean hardly ever, seldom are treated as negative statements. இதுல எந்த ஒன்று வந்தாலும் சரி இந்த பகுதிகளில் அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா நமக்கு அங்க பார்க்குற மாதிரி பாசிட்டிவா இருக்கும். ஆனா அந்த சென்டென்ஸ் பூராமே நெகட்டிவ் சென்டென்ஸாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோட் பை a பாசிட்டிவ் இன்டரோகேட்டிவ் டேக். அப்போ அந்த நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும். பாருங்க, no salt is allowed, you see. Nothing was said, you see. Karthi hardly ever goes to parties, does he? இது பூரா நோ, நத்திங், ஹார்ட்லி எவர் எல்லாமே நெகட்டிவ். எனவே இங்க கொஸ்டின் டேக் வந்து இஸ் இ, வாஸ் இ, டஸ் இ பாசிட்டிவ்ல இருக்கு. ஆர் தோ, எனி ஒன், எனிபடி, நோ ஒன், நோபடி, நன், நைதர் ஆர் சிங்குலர் நவுன்ஸ். When they use them as subject, when we use them as subject, you must use the pronoun they in the tag. அதாவது அன்பு மாணவ செல்வங்களே, இங்க பாருங்க, இதுகள் எனி ஒன், எனிபடி, இது பூரா பார்க்கறதுக்கு சிங்குலர் மாதிரி தான் இருக்கும்.
இது சிங்குலரா இருந்தாலும் கொஸ்டின் டேக்ல அங்க இட்டு பயன்படுத்தக்கூடாது. தேய்ங்கிற புளூரல் தான் பயன்படுத்தணும். அது அவர்களுடைய இலக்கண விதி. ஐ டோன்ட் சப்போஸ் எனிஒன் வில் வாலண்டியர் volunteer. Will they? I don't suppose. I don't suppose anyone will volunteer. Will they? No one would object. Would they? Neither of them complained. Did they? அப்ப இது பூரா சிங்குலர். ஆனா இங்க கொஸ்டின் டேக்ல they தான் யூஸ் பண்ணணும். 7. கொஸ்டின் டேக்ஸ் ஆர் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்ப நெகட்டிவ்ல பார்த்துட்டோம். இன்னும் அஃபர்மேட்டிவ். அப்ப அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொஸ்டின் டேக் என்னத்துல இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். With a simple present tense, we use do not and does not. With a simple past tense, we use didn't. With simple present, in question take we should use don't or doesn't. In simple past, didn't. Murugan lives here, doesn't he? They study in Tiruchi, don't they? You found your book, didn't you? அப்போ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ல கொஸ்டின் டேக் நெகட்டிவ். இதுல சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டுக்கு டூ நாட், டோன்ட், டசன்ட், டிண்ட் இந்த மூணையும் யூஸ் பண்ணும். பாஸ்ட் டிண்ட். பிரசன்ட்ல பிரசன்ட் அஃபர்மேட்டிவ்ல கொஸ்டின் டேக் ஐதர் டோன்ட் டசன்ட். இந்த மூணு போக மேல சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட் போக மீதி 10 காலம் இருக்கு இல்லையா? இந்த 10 டென்சஸ்லயும் கண்டிப்பா அங்க மோர் தென் ஒன்று இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட் இது 2 டென்ஸ்ல மட்டும்தான் ஒரே ஒரு வெர்ப் இருக்கும். மீதி 10 டென்ஸ்லயும் குறைந்தபட்சம் 2 வெர்ப் இருக்கும். ஒரு ஆக்சிலரி இருக்கும். அந்த ஆக்சிலரியை நம்ம கொஸ்டின் டேக்ல பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான். After all other verbs, we must use the auxiliary verb in the negative interrogative. Nathan's coming tomorrow, isn't he? Minos heard the news, doesn't she? மற்றவர்கள் Nathan's coming tomorrow, isn't it? That is Nathan's coming means Nathan is coming tomorrow. Minos heard the news, doesn't she? That is Mina has heard the news, doesn't she? Remember that apostrophe s refers either to yes or has, and d refers to either would or had. இந்த apostrophe sங்கிறது இசையும் குறிக்கலாம், கேஸையும் குறிக்கலாம். அதே மாதிரி இட்டுங்கிறது இந்த டிங்கிறது apostrophe டின்னு போட்டா அது உட்டையும் குறிக்கலாம், ஹேடையும் குறிக்கலாம். அது எங்க எப்படி குறிக்குங்கிறத ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கிறேன் பாருங்க. அப்பதான் கரெக்டா நம்ம பேச முடியும், எழுத முடியும். apostrophe s is equal to is and s is equal to has. முதல்ல இந்த apostrophe s இசையும் கேஸையும் எந்தெந்த இடத்துல குறிக்கணும் பார்க்கலாம். If any word other than a verb follows apostrophe s stands for is. அதாவது apostrophe s-க்கு அடுத்து ஒரு வினைச்சொல்லை தவிர வேற எந்த இது வந்தாலும் சரி, அதாவது இந்த apostrophe s-க்கு அடுத்து பின்னால் ஒரு வினைச்சொல்லை தவிர வேற என்னது வந்தாலும், வேற எந்த பாட்டு வந்தாலும் சரி, அது இசை குறிக்கும். If any word other than a verb follows apostrophe s, s stands for is. He is a doctor. That is, he is a doctor. If a present participle follows apostrophe s, s stands for is. ஒரு present participle, அதாவது நிகழ்கால வினையெச்சம் apostrophe s-க்கு பின்னாடி வந்தா அது இசை குறிக்கிறது. பாருங்க, he is going to hospital. He is going to hospital. 3. If a past participle follows apostrophe s stands for is if it is a passive voice. அப்போ 3 கண்டிஷன். apostrophe s-க்கு அப்புறம் வெர்ப் இல்லை அப்படின்னா அது இசை குறிக்கும்.
அப்போஸ்ட்ரோபி இஸ்க்கு அடுத்து ஒரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்தா அது இஸ் ஆகும். இஸ்ஸை குறிக்கும். அப்பர் அப்போஸ்ட்ரோபி எஸ்ஸுக்கு பின்னால் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் அது இஸ்ஸை குறிக்கும். வெறுப்பு வராம இருந்தா இஸ், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்தா இஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தாலும் இஸ். பட் he is helped by his uncle. he is helped by his uncle. இப்போ 3 இடம் பார்த்தாச்சு. அப்புறம் இந்த அப்போஸ்ட்ரோபியஸ் எந்தெந்த இடத்துல கேஸை குறிக்கும்? If any past participle other than being plus past participle follows apostrophe s, s stands for has. If any past participle other than being plus past participle, இந்த being plus past participle தவிர எந்த வெர்பு apostrophe sக்கு பின்னாடி வந்தாலும் சரி அது ஹேஸை குறிக்கும். பாருங்க, he is held any meritorious positions. He has held many meritorious positions. That is, he has held many meritorious positions. If being plus present participle follows being plus past participle, any past participle, எந்த past participle அந்த அப்போஸ்ட்ரோபியஸ்க்கு பின்னாடி வந்தாலும் சரி அது ஹேஸை குறிக்கும். அப்புறம் அப்போஸ்ட்ரோபியஸ்க்கு பின்னாடி ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தால் அது ஹேஸை குறிக்கும். He has held many meritorious positions. He has held many meritorious positions. அடுத்து if plus being plus if being plus present participle follows apostrophe s, s stands for has. அதாவது apostrophe s அடுத்து being plus past participle இருந்தால் passive voice. எனவே அது ஹேஸை குறிக்கும். He's been, I mean, apostrophe க்கு பின்னாடி being plus present participle, apostrophe s plus being plus present participle, அப்படின்னா அந்த apostrophe s ஹேஸை குறிக்கும். He's been living in Trichy since 1970. That is, he has been living in Trichy since 1970. If being plus past participle follows yes, then yes stands for has. இந்த அப்போஸ்ட்ரோபி எஸ்க்கு அடுத்து being plus past participle இருந்தாலும் அது passive voice. He's been taught English by Mr. Kumar. He has been taught English by Kumar. அப்போ கேஸ்ல எந்த குறிக்கும்? அப்போஸ்ட்ரோபி எஸ்க்கு அடுத்து ஒரு அப்போஸ்ட்ரோபி எஸ்க்கு அடுத்து ஒரு இப்போ எனி பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது பீன் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தவிர வேற எந்த பார்ட்டிசிபிள் வந்தாலும் சரி அந்த ஹேஸ் வந்து ஒரு அந்த எஸ் வந்து ஹேஸை குறிக்கிறது. He has held many meritorious positions. அப்போ அந்த apostrophe sங்கிறது வந்து ஹேஸை குறிக்கிறது. apostrophe sக்கு அடுத்து any past participle other than being plus past participle. being plus past participle அது குறிக்கும். அது பின்னாடி சொல்றது passive voice. அப்புறம் apostrophe s plus being plus present participle அது வந்து அந்த apostrophe s ஹேஸை குறிக்கும். He has been living. அதே மாதிரி apostrophe s plus being plus past participle. Apostrophe s plus being plus present participle. Apostrophe s plus being plus past participle. Apostrophe s plus being plus present participle. Apostrophe s
பிளஸ் பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லா இடத்துலையும் அந்த எஸ் வந்து கேஸை குறிக்கும். அதே மாதிரி அப்பாஸ்ட்ரோபி எஸ்க்கு அடுத்து ஒரு ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் வந்தது அப்படின்னாலும் அது பாஸ்டன்ஸ், அது கேஸை குறிக்கும். அல்லது அப்பாஸ்ட்ரோபி அது கேஸை குறிக்கும். இந்த மூணு எதுலாம் பாசிட்டிவ் எஸ்க்கு அடுத்து எந்த எந்த வினைச்சொல்லுங்கள் என்றால் அது இசை குறிக்கும். அப்பாஸ்ட்ரோபி எஸ்க்கு அடுத்து ஒரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் இது இசை குறிக்கும். அப்பாஸ்ட்ரோபி எஸ்க்கு அடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் அது இசை குறிக்கும். அதே மாதிரி அப்பாஸ்ட்ரோபி எஸ்க்கு அடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தா எப்படி அது ஆக்டிவ் வாய்ஸா இருந்து பேசிவ் வாய்ஸா இருந்தா எஸ்ஐ குறிக்கும். ஆக்டிவ் வாய்ஸா இருந்தா கேஸ். அதாவது அப்பாஸ்ட்ரோபி எஸ்க்கு அடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தா அது பேசிவ் வாய்ஸாக இருந்தால் அது இசை குறிக்கும். அது ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தால் அது கேஸை குறிக்கும். கேஸ் அவ்வளவு. தென் பாருங்க, இந்த டிங்கிறது ஹேடையும் குறிக்கும், உட்டையும் குறிக்கும். அப்ப எந்த இடத்துல இந்த அப்பாஸ்ட்ரோபி டி வந்து ஹேடை குறிக்குது, எந்த இடத்துல உட்டை குறிக்குது, விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல்ல if no verb follows apostrophe D, D stands for had. அதாவது apostrophe எஸ்க்கு அடுத்து ஒரு வெர்ப் இல்லை அப்படின்னா இந்த அப்பாஸ்ட்ரோபிக்கு அடுத்து எந்த வெர்ப்புமே இல்லை அப்படின்னா இது இந்த டி வந்து அப்பாஸ்ட்ரோபி வந்து டி கேடை குறிக்கும். டி வந்து கேடை குறிக்கும். ஓகே. Paid rupees 10 lakhs yesterday. He'd rupees 10 lakh yesterday. That is, he had rupees 10 lakh yesterday. இந்த சப்ஜெக்டுக்கு அடுத்து அந்த அப்பாஸ்ட்ரோபிக்கு அடுத்து வெறுப்பு இல்லை அப்படின்னா இது வந்து ஹேடை குறிக்கும். 2, if a past participle follows D, Dக்கு பின்னாடி ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஹேடை குறிக்கும். He had helped me many times. He had helped me many times. அடுத்து அப்போ 2 இடம் பார்த்தோம். இந்த அப்போ இந்த டி வந்து எங்கெல்லாம் ஹேடை குறிக்கும், அந்த அப்பாஸ்ட்ரோபி டிக்கு அடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்ததுன்னா அது ஹேடை குறிக்கும். அப்பாஸ்ட்ரோபி எஸ்க்கு அடுத்து வெர்ப் ஒண்ணுமே, அது எந்த வெர்ப்புமே இல்லை அப்படின்னா அது ஹேடை குறிக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தாலும் ஹேடை குறிக்கும். அப்ப அப்பாஸ்ட்ரோபி டி ஹேடை குறிக்கிறதுக்கு ஒண்ணு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏதோ ஒரு நவுன் இருக்கும், அதுல அதுக்கு பின்னாடி ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். கூட்டு எங்க குறிக்குன்னு பாருங்க. If a present verb or be follows D, D stands for would. அதாவது அந்த டிக்கு அப்பாஸ்ட்ரோபி டிக்கு அடுத்து ஒரு பிரசன்ட் வெர்ப் அல்லது பி, இதுல ஒரு பிரசன்ட் வெர்ப் அல்லது பி வந்தா அது உட்டை குறிக்கும். He'd meet you tomorrow. He would meet you tomorrow. You'd be helped by Ronnie. You would be helped by Ronnie. அப்போ பாருங்க, அந்த அப்பாஸ்ட்ரோபி வந்து எப்போ ஹேடை குறிக்கும், அப்பாஸ்ட்ரோபி டிக்கு அடுத்து வினைச்சொல்லே இல்லை, ஒரு வினைச்சொல்லு கூட இல்லைனாலும் ஹேடு தான். அந்த அப்பாஸ்ட்ரோபி டிக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தாலும் அது டியை குறிக்கும், ஹேடை குறிக்கும். உட்டை எங்க குறிக்கும், அப்பாஸ்ட்ரோபி டிக்கு அடுத்து ஒரு பிரசன்ட் வெர்ப் அல்லது பி, இந்த 2 இருந்தால், 2ல 1 இருந்தா அது உட்டாகும். இங்க பாருங்க, if a present verb or be follows D, D stands for would. He would meet you tomorrow. He would meet you tomorrow. You would be helped by Ronnie. You would be helped by Ronnie. இதுல பார்த்துட்டோம். அப்பாஸ்ட்ரோபி எஸ் போட்டா அது இசை குறிக்கலாம், கேஸை குறிக்கலாம். அப்பாஸ்ட்ரோபி டி போட்டா
அது ஊற்றையும் குறிக்கலாம், ஹெடையும் குறிக்கலாம். எங்கெங்கு குறிக்கணும்னு சொல்லியாச்சு, பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து 9. With everybody, everyone, somebody, someone, they is used in tags. இங்க பாருங்க, எவரிபடி, எவ்ரி ஒன், சம்படி, சம்ஒன், இதெல்லாம் சிங்குலர் தான் சப்ஜெக்ட். ஆனா இங்க கொஸ்டின் டேக் வந்து இட்டை பயன்படுத்தக்கூடாது, ஹீயை பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக தே தான் இங்கே வந்து கொஸ்டின் டேக் சப்ஜெக்டாக பயன்படுத்த வேண்டும். எவ்ரி ஒன் வாண்ட் யூ. Did they? Everyone want you. Did they? Someone had recognized him. Hadn't they? அப்போ இந்த எவரிபடி இதுக்கு பின்னாடி வந்து கொஸ்டின் டேக்ல வந்து ஹீயோ ஷீயோ இட்ட பயன்படுத்தக்கூடாது, தேங்கிற புளூரலை தான் பயன்படுத்த வேண்டும். எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம்படி, சம்ஒன், மனசுல வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ். கமெண்ட் டேக்ஸ், விமர்சன கட்டுவினா. அதாவது சில சில குறிப்புகள் கொடுத்துட்றாங்க. அந்த குறிப்புகளுக்கு கீழே அந்த கட்டு வினாக்களை எவ்வாறு அமைப்பது? கமெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்றான். விமர்சன கட்டு வினா, விமர்சனம் செய்கிறது. they are formed with auxiliary verbs. Comment tags, விமர்சன கட்டு வினா, they are formed with auxiliary verbs. auxiliary verbsல தான் அது வச்சுதான் இந்த comment tags உருவாக்கப்படுகிறது. After an affirmative statement, positive interrogative tag is used. இந்த கமெண்ட் டேக்ஸ்ல, அதாவது விமர்சன கட்டு வினாவில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் தான் இருக்கணும். பாருங்க, யூ சா ஹிம், டிட் யூ? நீ அவனை பார்த்த, பாத்தீல? நீ அவனை பார்த்த, பாத்தீல? யூ சா ஹிம், டிட் யூ? ஓ, so you saw him. Positive. You found a job. Have you? Oh, so you have found a job. அதாவது ஒரு நேர்மறை வாக்கியத்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின் டேக் நேர்மறையில தான் இருக்கணும். யூ saw him, did you? அதாவது யூ saw him, you found a job, have you? Oh, so you have found a job. 11. After a negative statement, negative interrogative tag is formed. எதிர்மறை வாக்கியத்திற்கு பின்னால் எதிர்மறை கொஸ்டின் டேக் பயன்படுத்தப்படுகிறது. நேர்மறை வாக்கியத்திற்கு பின்னால் நேர்மறை கொஸ்டின் டேக், எதிர்மறை வாக்கியத்திற்கு பின்னால் எதிர்மறை கொஸ்டின் டேக். You didn't see him, didn't you? Oh, you didn't see him. நீ அவனை பார்க்கவில்லை, நீ அவனை பார்க்கவில்லை இல்லையா? நீ அவனை பார்க்கவில்லை இல்லையா? நம்ம சொன்னாதான், நீ அவனை பார்க்கவில்லை இல்லையா? You didn't see him, didn't you? So you didn't see him. You haven't found a job, haven't you? Oh, you haven't found a job. நீ அவனை பார்க்கவில்லை இல்லையா? You don't, அதாவது you didn't see him, didn't you? நீ அவனை பார்க்கவில்லை இல்லையா? உனக்கு வேலை கிடைக்கவில்லை இல்லையா? Okay. You didn't see him, didn't you? You haven't found a job, haven't you? 12. Common tricks can also be spoken in answer to an affirmative or negative statement. அதாவது ஒரு நேர்மறை அல்லது எதிர்மறை வாக்கியத்திற்கு பின்னால் கொஸ்டின் டேக்ஸை பயன்படுத்தலாம். கமெண்ட், ஒரு விமர்சனம், ஒரு நேர்மறை அல்லது எதிர்மறை வாக்கியத்திற்கு பின்னால் கொஸ்டின் டேக்கை விமர்சனமாக பயன்படுத்தலாம். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னால் விமர்சனத்தை கட்டுவினாவாக பயன்படுத்தலாம். Comment tags can also be spoken in answer to an affirmative negative statement. I am living in Chennai now. Are you? நான்
இன்று சென்னையில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீயும் சென்னையில் தானே வசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு பொருள். ஐ am living in Chennai. Are you? That is, so you are living in Chennai. Agreement. I didn't pay நளன். Did you? நான் நளனுக்கு செலுத்தவில்லை. நீயும் செலுத்தவில்லை இல்லையா? Did you? ஓ so you did you. அதாவது இந்த 12வது என்னன்னா ஒரு ஸ்போக்கன் கொஸ்டின் டேக்கை வந்து இந்த கமெண்ட் டேக்கா பயன்படுத்தலாம். பாசிட்டிவ்லையும் பயன்படுத்தலாம், நெகட்டிவ்லையும் பயன்படுத்தலாம். விமர்சன கட்டு வினாவாக, விமர்சன கொஸ்டின் டேக், கமெண்ட் கொஸ்டின். கமெண்ட் டேக்ஸ் கேன் பி யூஸ்ட், கேன் பி ஸ்போக்கன் டு an affirmative or negative statement. I am living in Chennai now. Are you? That is, you are also living in Chennai. I didn't pay Nalan. Did you? I didn't pay Nalan. You are also, you also didn't pay to Nalan. That is to ascertain the case statement. When used in this way, the tag is roughly equivalent to really. So yes, are you means you are. When used in this way, the tag is roughly equivalent to really or indeed. That is, I am living in Chennai now. Are you? That means you are also living in Chennai. I didn't pay. I didn't pay Nala. Didn't you means you also didn't pay Nala. That is really. Here the question take really means really or indeed. 13. The chief use of this tag is to express the speaker's reaction to a statement by the tone of his voice. He can indicate that he is interested, not interested, surprised, pleased, delighted, angry, suspicious, disbelieving, etc. That is, பேசுபவரின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த, பேசுபவரின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இந்த கட்டு வினாவை பயன்படுத்தலாம். The chief use of this tag is to express the speaker's reaction. பேசுபவரின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்க பாருங்க. The speaker's feelings can be expressed more forcibly by adding an auxiliary, extra auxiliary. I borrowed your car. Oh, you did. Did you? நான் உனது ஊதியை இரவல் வாங்கினேன். ஆம், நீ கொடுத்தாய். கொடுத்தாயா? நான் உனது ஊதியை, நான் உனது மகள் ஊதியை இரவல் வாங்கினேன். நீ கொடுத்தாய். கொடுத்தாயா? கன்ஃபார்ம் பண்றது, அசர்டன் பண்றது. Please ascertain. That is okay. I borrowed your car. Oh, you did. Did you? நான் உனது ஊர்தியை இரவல் வாங்கினேன். ஆம், நீ கொடுத்தாய். கொடுத்தாயா? I didn't think you'd need it. Oh, you did. Didn't you? Oh, you didn't. Didn't you? அதாவது உனக்கு இது தேவைப்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஆம், உனக்கு தேவைப்படவில்லை. இல்லையா? அது உனக்கு தேவைப்படவில்லை. இதை வந்து அந்த முதல்ல இருக்க ஆக்சிலரி மீண்டும் ஒரு தடவை பின்னாடி வைக்கணும் அப்படிங்கிறான். I borrowed your car. Oh, you did. Did you? I didn't think you need it. Oh, you didn't. Didn't you? I didn't think you need it. I didn't think you need it. I did not think you would need it. You would need it. Oh, you didn't. Didn't you? அப்போ இங்க the speaker's feelings can be expressed more forcibly by adding an auxiliary, extraordinary. இங்க did இருக்கு, இன்னொரு did. You did. Did you? அடுத்து மிக முக்கியமானது addition to remarks. ஒரு குறிப்போடு மேலும் ஒரு குறிப்பை சேர்க்க. addition to remarks. ஒரு குறிப்பு இருக்குது, அது கூட இன்னொரு அடிஷன் கொடுக்குறது. ரெண்டு சென்டென்ஸ் சேர்க்கிறது. ஒரு சென்டென்ஸ் கூட இன்னொரு சென்டென்ஸை சேர்க்கிறது. அடிஷன் டு ரிமார்க்ஸ். ஒரு நெகட்டிவோ அல்லது அஃபர்மேட்டிவோ, பாசிட்டிவோ நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒரு ரிமார்க்ஸ் இருக்கு, அது கூட இன்னொன்று சேர்க்கிறது. அஃபர்மேட்டிவ் அடிஷன்ஸ் டு அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ்.
அதாவது நேர்மறை வாக்கியத்தோட நேர்மறையாக ஒன்றை சேர்த்தல். Affirmative additions to affirmative remarks can be made by subject plus auxiliary plus to or also. இங்க டூனாலும் ஆல்சோ தான். Or by so plus auxiliary plus subject. இங்க பாருங்க, subject plus auxiliary plus to or so plus auxiliary plus subject. Subject பின்னாடி கொண்டு வச்சுக்கலாம். If there is an auxiliary in the first remark, it is repeated in the addition. அதாவது ஒரு ரிமார்க்ஸ் இருக்குது, அந்த ரிமார்க்ஸ் கூட அதாவது ஒரு குறிப்பு இருக்குது, ஒரு 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 வாக்கியம் இருக்குது, அந்த வாக்கியத்துக்கு இன்னொரு வாக்கியத்தை சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது என்னென்ன பண்ணலாம் சொல்றான். ஒண்ணு சப்ஜெக்ட் வெர்ப் சப்ஜெக்ட் ஆக்சிலரி டு வைக்கலாம், அல்லது சோ பிளஸ் ஆக்சிலரி பிளஸ் சப்ஜெக்ட் வைக்கலாம். ஏற்கனவே முதல் சென்டென்ஸ்ல ஆக்சிலரி இருந்ததுன்னா இந்த ஆக்சிலரி பின்னாடி பயன்படுத்தலாம். இங்க ஆக்சிலரி இல்லாம இருந்தால் do does did நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், அது மாதிரி பயன்படுத்தலாம். பாருங்க, வளவன் would enjoy a game and கருப்பன் would too. வளவன் would enjoy a game and கருப்பன் would too. அதாவது வளவன் ஒரு விளையாட்டை ரசிப்பான், கருப்பனும் ரசிப்பான், and கருப்பன் would too. That is, கருப்பன் would enjoy what வளவன் enjoy. That is, கருப்பன் would too, would also, or வளவன் would enjoy a game and so would கருப்பன். ரெண்டு தாங்க, subject subject, auxiliary auxiliary, to addition. இது வந்து சென்டென்ஸ், முதல் சென்டென்ஸ். வளவன் would enjoy a game, அப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, இது கூட ஒரு அடிஷன். அண்ட் கருப்பன் இந்த இதுங்க ஆக்சிலரி, இங்க ஒரு ஆக்சிலரி இருந்தா அதுவே வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி சப்ஜெக்ட் ஆக்சிலரி டு அதே வச்சு. அல்லது இங்க பாரு, வளவன் would enjoy a game and so plus auxiliary and so would இந்த சப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு வந்துரு and so would கருப்பன், கருப்பன் would too or so would கருப்பன். ரெண்டுங்க இந்த மாதிரியும் சொல்லலாம். இது நாம் பயன்படுத்தக்கூடிய முறையில் தான் இதனுடைய ஆக்கம் இருக்கிறது. இந்த அடிஷன்ல ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அது கூட இன்னொன்னு சேர்க்கணும், இன்னும் ஒரு அடிஷன் சேர்க்கணும் அப்படின்னா ரெண்டு முறையில சேர்க்கலாம்னு சொல்றான். ஒருத்தன் செய்ய அதே செயலை இன்னொருத்தன் செய்யறான்னா அண்ட் வச்சு அந்த அந்த பின்னாடி வர சப்ஜெக்ட், அதுக்கு பின்னாடி வந்து முன்னாடி இருக்க ஆக்சிலரி, அது கூட டு அல்லது ஆல்சோ. அல்ல அப்படின்னா முன்னாடி அண்ட் பின்னாடி அண்ட் சோ முன்னாடி இருக்க ஆக்சிலரி அந்த அங்க இருக்கக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட். If there is no auxiliary, do does did is used in the addition. That is, instead of saying Vadavan likes football and Veeran likes football too, you can say Vadavan likes football and Veeran does, and Veeran does too, or so does Veeran. இங்க வந்து ஆக்சிலரி இருந்தது அப்படின்னா இந்த அண்டுக்கு பின்னாடி எந்த ஒரு அந்த என்ன சப்ஜெக்ட் சேர்க்கிறோமோ அது இந்த ஆக்சிலரி, அதுக்கப்புறம் ட்ரூ. அல்லது இந்த அண்ட் அந்த முதல் சென்டென்ஸ்க்கு பின்னாடி அண்ட் சோ இங்க இருக்க ஆக்சிலரி நம்ம என்ன சப்ஜெக்டுக்கும் அது. இப்போ இவங்க என்ன சொல்றான், இந்த ஆக்சிலரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, வளவன் லைக்ஸ் ஃபுட்பால் அண்ட் வீரன் லைக்ஸ் ஃபுட்பால் டூ. இப்படிங்கிற இந்த சென்டென்ஸ வளவன் லைக்ஸ் ஃபுட்பால் அண்ட் வீரன் லைக்ஸ் ஃபுட்பால் டூ. You can say வளவன் லைக்ஸ் ஃபுட்பால் அண்ட் வீரன் டஸ் டூ, or and வீரன் and so does வீரன். வளவன் லைக்ஸ் ஃபுட்பால் அண்ட் வீரன் லைக்ஸ் ஃபுட்பால் டூ அப்படின்னு சொல்லலாம். இல்லட்ட வளவன் லைக்ஸ் ஃபுட்பால் அண்ட் வீரன் டஸ் டூ அப்படின்னு சொல்லலாம். அல்லது அண்ட் so does வீரன், வீரன் டஸ் டூ, or
அண்ட் சோ டஸ் வீரன். எப்படி இந்த 2 வரணும்? இதனுடைய வாக்கிய அமைப்புகளை அப்படியே மனதில் ஏற்றிக் கொள்ளுங்கள். The addition can, of course, be spoken by another person. The addition can be spoken by another person. அது வேற ஒருத்தனாலையும் இது பேசப்படலாம். அந்த அடிஷன். அதாவது the boys cheated, the girls did so, or so did the girls. The addition can be spoken by another person. இந்த 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 அடிஷனை வேற ஒன்றை வச்சு செய்யலாம். Addition can of course be spoken by another person. The boys cheated, the girls did so, or so did the girls. அப்போ இங்கு மாறதுக்கு பின்னாடி வச்சு செய்யலாம். இல்ல வேற ஒரு ஆளை இந்த சப்ஜெக்டா கொண்டு வந்து அதை பண்றோம். இங்க 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 அண்டு வச்சு அண்டு சேர்த்திருக்கோம் ரெண்டையும். ஆனா இங்க தனித்தனி சென்டென்ஸ், தனித்தனி வாக்கியங்கள். அடிஷன் அண்ட் of course be spoken by another person. இங்க ரெண்டையும் கப்பல் பண்ணியிருக்கோம். இங்க தனித்தனி வாக்கியம், ரெண்டு படியும் பண்ணலாம்ங்கிறான். The boys cheated, the girls did so, so did the girls. Question number 15, point number 15. Affirmative additions to negative remarks are made with, அதாவது affirmative additions to negative remarks. எதிரிடை வாக்கியத்திற்கு நேர்மறை அடிஷன். எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை அடிஷன் எப்படி பண்றது? But plus subject plus auxiliary. Nalan hasn't got a license, but Moran has. அதாவது நம்ம சொல்லலாம், நளன் லைசன்ஸ் வாங்கவில்லை, ஆனால் மாரன் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறான். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? நளன் hasn't got a license, but Moran has. நாங்க மாரன் ஹஸ் got a license சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அஃபர்மேட்டிவ் அடிஷன்ஸ் சொல்லணும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அஃபர்மேட்டிவ், அதாவது எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை அடிஷன். எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை அடிஷன். நளன் hasn't got a license, but Moran has. She doesn't eat meat, but her husband does. அவன் மாமிசம் சாப்பிட மாட்டான், ஆனா அவ ஹஸ்பண்ட் மாமிசம் சாப்பிடும். The horse wasn't hurt, but the rider was. குதிரைக்கு எந்த காயமும் இல்லை, ஆனா குதிரையை ஓட்டுனவன் காயம் அடைந்து விட்டான். அப்ப இங்க பாருங்க, அதாவது எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை அடிஷன். அது என்ன இருக்குன்னா பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி. எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை கொஸ்டின் டேக், நேர்மறை கொஸ்டின் டேக், நேர்மறை அடிஷன். எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை அடிஷன் எப்படி கொடுக்கணும்? எதிர்மறை வாக்கியம் இருக்கு, அதை நேர்மறை அடிஷன் கொடுக்கணும். அப்ப பட் வச்சிடும். பட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி. She doesn't eat meat, but her husband does. ஈஸியானது. Nalan has got a license, but Moran has. The horse wasn't hurt, but அப்ப நெகட்டிவ் எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை அடிஷன், நேர்மறை சேரும். பட் சப்ஜெக்ட் ஆக்சிலரி. அப்புறம் நெகட்டிவ் அடிஷன்ஸ் டு அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். மேல இது எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை அடிஷன். இங்க நேர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை அடிஷன். நேர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை அடிஷன் என்னது? பட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி. ரெண்டே பாருங்க. நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பாசிட்டிவ் அடிஷன். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பாசிட்டிவ் அடிஷன் பட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி. ஆனா பாசிட்டிவ் ரிமார்க்ஸுக்கு நெகட்டிவ் அடிஷன் எப்படி இருக்கும்னு சொல்றோம் அப்படின்னா, பட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி. He likes pop music, but I don't. You can go, but I can't. Karthi passed the test, but Kumar didn't.
அப்போ நேர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை சேர்ப்பு பட் சப்ஜெக்ட் நெகட்டிவ் ஆக்சிலரி. 17 நெகட்டிவ் அடிஷன்ஸ் டு நெகட்டிவ் ரிமார்க்ஸ். எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை சேர்ப்பு என்ன இருக்கு? நைதர் ஆர் நார் பிளஸ் ஆக்சிலரி பிளஸ் சப்ஜெக்ட். எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை சேர்ப்பு அது நைதர் அல்லது நார் வைக்கலாம், பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஐ மீன் நைதர் பிளஸ் நார், நைதர் ஆர் நார் பிளஸ் ஆக்சிலரி பிளஸ் சப்ஜெக்ட். பாண்டி never goes to cinema. Neither does his wife. Meena hasn't any spare time. Neither or nor. Neither or nor have I. I didn't get much sleep last night. Neither or nor did my wife. மிக முக்கியமானது இந்த அமைப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் அடிஷன் கொடுக்கணும், அடிஷன் நெகட்டிவ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்றேன்னா நைதர் அல்லது நார் பிளஸ் வுட் பிளஸ் ஆக்சிலரி, அங்க ஏற்கனவே அங்க ஆக்சிலரி பிளஸ் ஆக்சிலரி பிளஸ் சப்ஜெக்ட். பாண்டி நெவர் கோஸ் டு சினிமா, நைதர் டஸ் ஹிஸ் ஒய்ஃப். பாண்டியும் சினிமாவுக்கு போறதில்ல, ஒய்ஃபும் போறதில்ல. மீனா கேஸ் இன்டு எனி ஸ்பயர் டைம். நைதர் ஆர் நார் ஹவ் ஐ. மீனாவுக்கும் ஓய்வு கிடையாது, எனக்கும் ஓய்வு டைம் இல்லை. ஐ டிடன்ட் கெட் மச் ஸ்லீப் லாஸ்ட் நைட். சென்ற இரவு எனக்கு தூக்கம் இல்லை, அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கும் தூக்கம் இல்லை. நைதர் ஆர் நார் டிட் மை ஒய்ஃப். அப்போ இதுல பாருங்க, முதல் சென்டென்ஸ், ரெண்டாவது அடிஷன் எப்படி சேர்க்கணும் அப்படின்னா நைதர் ஆர் நார் பிளஸ் ஆக்சிலரி பிளஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடும். நைதர் நார் வைக்கிறதுனால வெறுப்பு அந்த ஆக்சிலரி முன்னாடி வந்துடும், சப்ஜெக்டுக்கு முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடும். 18 this addition can also be made with. இந்த அடிஷன் இருக்கு இல்லையா, இங்க இந்த அடிஷன் என்ன சொன்னா நைதர் பிளஸ் ஆக்சிலரி பிளஸ் சப்ஜெக்ட். இந்த அடிஷன் இப்படின்னு சொல்லாங்க, சப்ஜெக்ட் பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி பிளஸ் ஐதர். இந்த நைதர் ஆக்சிலரி சப்ஜெக்ட் இதை வேற மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இந்த சப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடுறது, நெகட்டிவ் ஆக்சிலரியை நடுவில் வச்சிருது, ஐதரை பின்னாடி வச்சிருது. அந்த நைதருக்கு பின்னாடி நைதர் ஆர் நாருக்கு பதில் என்ன வைக்கணும்? நெகட்டிவ் ஆக்சிலரி. அப்ப நெகட்டிவ் ஆக்சிலரியை வச்சாச்சுன்னா சப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் முன்னாடி வந்தாரு. அப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த நைதருக்கு பின்னாடி ஐதர். ஐதர்னா இருவரும்னு அர்த்தம். This addition can also be made with subject plus negative auxiliary plus either. He didn't like the book. I didn't either. அவன் அந்த புத்தகத்தை விரும்பவில்லை, நானும் விரும்பவில்லை. They didn't mind the noise. We don't either. அவர்கள் அந்த இரைச்சலுக்கு அந்த இரைச்சலை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, நாங்களும் கவலைப்படவில்லை. அப்போ அந்த அடிஷன், அதாவது ஒரு நெகட்டிவ் அடிஷனுக்கு பின்னாடி ஒரு சேர்க்கை வச்சோம்னா எப்படி வைக்கணும்னா நைதர் நாரை வச்சோம் அப்படின்னா நைதர் நார் பிளஸ் ஆக்சிலரி பிளஸ் சப்ஜெக்ட். இந்த நைதர் நாருக்கு இதை மாற்றி அப்படி அமைக்கலாம், ஐதர் வச்சு அமைக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அடிஷன்ல சப்ஜெக்ட் பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி பிளஸ் ஐதர். அதான் இங்க நைதர், இங்க ஐதர். இந்த ஐதருக்கு பதில் இங்க இருந்து இந்த நைதர்ங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா மாறி நெகட்டிவ் ஆக்சிலரியா மாறிடுச்சு. சப்ஜெக்ட் நெகட்டிவ் ஆக்சிலரி, சப்ஜெக்ட் நெகட்டிவ் ஆக்சிலரி டவுன் ஐதர். 19 alternatively we can use the whole verb plus object plus either. இது இப்படி இந்த ஒன்னு ரெண்டு இல்ல, இது மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரே சென்டென்ஸ்ல கொடுத்துடலாம் அப்படிங்கிறான். I didn't like it either. I didn't like it either. நாங்கள் இருவரும் இதை விரும்பவில்லை. He didn't like the book. I didn't either. He didn't like the book. I didn't either.
இப்படின்னு சொல்லலாம். அது அல்லது இங்க பாருங்க. I didn't like the book. Neither did he. I didn't like the book. I didn't either. அல்லது இங்க வந்து I didn't like the book. Neither did he. அப்படி சொல்லலாம். அல்ல இது முழுக்க சேர்த்துக்குங்க. இந்த மூணையும் சேர்த்து whole verb plus object plus either. Subject didn't like it either. Subject whole verb plus object plus either. இந்த மாதிரி சொல்லலாம். Didn't like it either. Whole verb didn't like. Object it either. நாங்கள் இருவரும் இதை விரும்பவில்லை. We don't mind it either. நாங்கள் அனைவரும் அதை பற்றி கவலைப்படவில்லை, பொருட்படுத்தவில்லை. நாங்கள் அனைவரும் இதை பயன்படுத்தவில்லை. We don't mind it. நாங்கள் அனைவருமே இதை பொருட்படுத்தவில்லை. அப்போ அருமை மாணவ செல்வங்களே, இந்த இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த அடிஷன்ல வந்து அடிஷன்ஸ் டு ரிமார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்தா பாசிட்டிவ்க்கு வந்து பாசிட்டிவ் அடிஷன் எப்படி இருக்கணும், பாசிட்டிவ்க்கு வந்து நெகட்டிவ் அடிஷன் எப்படி இருக்கணும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் அடிஷன்ஸ் எப்படி இருக்கணும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் அடிஷன்ஸ் எப்படி இருக்கணும், அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் இதை மட்டும் நான் ஒரு தரம் திருப்பிவிடுகிறேன். Additions to remark. Affirmative additions to affirmative remarks. Subject plus auxiliary plus to. பாருங்க, அடிஷன். இது சென்டென்ஸ், இது அடிஷன். சப்ஜெக்ட் கருப்பன், ஆக்சிலரி வுட், டு இது. அல்லது so plus auxiliary plus subject. So auxiliary வுட் பிளஸ் கருப்பையா பிளஸ் கருப்பன். அப்ப நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ் அடிஷனுக்கு அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ்க்கு அஃபர்மேட்டிவ் அடிஷன். சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி பிளஸ் டூ அல்லது so plus auxiliary plus subject. If there is no auxiliary இல்ல, auxiliary இல்லைன்னா do does edit பயன்படுத்த வேண்டியது. வேலன் லைக்ஸ் ஃபுட்பால் அண்ட் வீரன் லைக்ஸ் ஃபுட்பால் டூ. அல்லது வேலன் லைக்ஸ் ஃபுட்பால் அண்ட் வீரன் டஸ் டூ ஆர் வீரன் ஆர் so does வீரன். அது வேலன் லைக்ஸ் ஃபுட்பால் அண்ட் so does வீரன். இப்படி சொல்லலாம். வேரன் டஸ் டூன்னு சொல்லலாம். அல்லது அண்ட் so does வீரன். வீரனை பின்னாடி வச்சு சொல்லலாம். The addition can of course be spoken by another person. இங்க வந்து ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டையும் சேர்த்திருக்கும். இங்க ரெண்டு சென்டென்ஸ்லயும் சொல்லலாம் அப்படிங்கிறான். The boys cheated. The girls did so. So did the girls. Affirmative addition to negative remarks. Negative statementக்கு வந்து பாசிட்டிவ் அடிஷன். But plus subject plus auxiliary. இங்க பாருங்க, but subject moral, auxiliary has. Nalan has got a license. But subject moral, வேற இன்னொரு சப்ஜெக்ட். auxiliary இங்க has in God, இங்க auxiliary பிளஸ் என்ன ஆக்சிலரி, அதாவது இங்க நெகட்டிவ்ல இருக்கு, இங்க ஆக்சிலரி பாசிட்டிவ். அதனாலதான் ஆக்சிலரினா ஆக்சிலரி பாசிட்டிவ் ஆக்சிலரி, நெகட்டிவ்னா நெகட்டிவ் ஆக்சிலரின்னு சொல்லிடுவோம். She doesn't eat meat, but her husband eat. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் பாசிட்டிவ் அடிஷன் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும், பட் கொடுத்து சப்ஜெக்ட் கொடுத்து ஆக்சிலரியை வச்சிடணும். She doesn't eat meat, but her husband does. Negative, positive. Negative additions to affirmative remarks. அதாவது நேர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை சேர்க்கை எப்படி இருக்கணும், பட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி. He likes pop music, but I don't. He likes pop music, I don't. பாருங்க, but
சப்ஜெக்ட் ஐ. நெகட்டிவ் ஆக்சிலரி இங்க லைக்ஸ். இது நெகட்டிவ் வந்து டசன்ட். இங்க வந்து ஐ இருக்கு டோன்ட். இங்க ஹீ இருந்தா டஸ் இட். ஹீ லைக்ஸ் பாப் மியூசிக். பட் பட் ஐ டோன்ட். பட் சப்ஜெக்ட் பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி. இந்த லைக்ஸ்க்கு நெகட்டிவ் வந்து டோன்ட் டசன்ட். இங்க ஐ சப்ஜெக்ட் இருக்கிறதுனால டோன்ட். நெகட்டிவ் அதாவது எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை அடிஷன். நெகட்டிவ் ரிமார்க்ஸ், நெகட்டிவ் அடிஷன்ஸ் டு நெகட்டிவ் ரிமார்க்ஸ். என்ன சொல்றான் இங்க பின்னாடி வரும்போது நைதர் அல்லது நார் பிளஸ் ஆக்சிலரி பிளஸ் சப்ஜெக்ட். பாருங்க, பாண்டி நெவர் கோஸ் டு சினிமா. இதான் சென்டென்ஸ். இதனுடைய அடிஷன் பின்னாடி வருது. நைதர் ஆர் நாட் ரெண்டுல தான் வச்சுக்கலாம். பிளஸ் ஆக்சிலரி கோஸ், இதுக்கு ஆக்சிலரி வந்து டஸ். இது தேர்ட் பர்சனா இருக்கிறாங்காட்டி இது தேர்ட் பர்சனாங்க டஸ். ஈஷீட்டு இல்லாம வேற இருந்தா டூ ஆர். நைதர் ஆர் நாட் அதாவது டஸ். அப்புறம் ஆக்சிலரி பிளஸ் சப்ஜெக்ட் ஹிஸ் ஒய்ஃப் சப்ஜெக்ட். நைதர் ஆக்சிலரி டஸ், கோஸ்னுடைய ஆக்சிலரி டஸ், சப்ஜெக்ட் ஹிஸ் ஒய்ஃப். அதே மாதிரி this addition can also be made with subject plus negative auxiliary plus either. இந்த neither plus auxiliary plus subject இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் இப்படியும் அந்த சென்டென்ஸ் எழுதலாங்கிறான். எப்படி? இந்த சப்ஜெக்ட் முன்னாடி சப்ஜெக்ட், இந்த neither ஆர் நாருக்கு பதில் நெகட்டிவ் ஆக்சிலரி பிளஸ் either. neither plus auxiliary plus subject இப்படி மாத்த எழுதலாம். சப்ஜெக்ட் plus negative auxiliary plus either. Subject plus negative auxiliary plus either. He didn't like the book. I didn't either. இந்த புத்தகத்தை அவன் விரும்பல, நானும் விரும்பல. They don't mind the noise. We don't either. இந்த இரைச்சலை அவர்கள் பொருட்படுத்தவில்லை, அதுபோன்று நாங்களும் பொருட்படுத்தவில்லை. We don't either. Subject I, negative auxiliary didn't either. Subject we, நெகட்டிவ் ஆக்சிலரி டோன்ட் either. நாங்களும் அந்த அந்த சத்தத்துக்கு கண்டு கவலைப்படல, பொருட்படுத்தல. சப்ஜெக்ட் அவங்களும் பொருட்படுத்தல. இன்னும் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குமே சேர்த்துன்னு சொல்லணும் ஒரே சென்டென்ஸ்ல. இங்க பாருங்க, நைதர்னா ஐதர் பதில் இந்த ரெண்டும் சேர்த்து ஒரே வாக்கியத்துல கொடுத்துடலாம் அப்படிங்கிறான். ஆல்டர்னேட்டிவ்லி we can use the whole verb plus object plus either. எல்லா சப்ஜெக்ட் பிளஸ் முழு வெர்பு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அப்புறம் ஐதர். சப்ஜெக்ட் முழு வெர்பு, ஆப்ஜெக்ட் ஐதர். ஐ டிடன்ட் லைக் இட் ஐதர். நாங்கள் இருவரும் இதை விரும்பவில்லை. ஐ டிடன்ட் லைக் இட் ஐதர் அப்படின்னா அவன் விரும்பவில்லை, நான் விரும்பவில்லை. we don't mind it either. நாங்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை. அன்பு மாணவ செல்வங்களே, இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் எப்படி இந்த கொஸ்டின் டேக் அதாவது ஆக்சிலரி வெர்ப்ஸ கொஸ்டின் டேக்ஸ்ல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாவது அஃபர்மேட், அதாவது நேரடி வாக்கியத்திற்கு நேர்மறை பதில்னா அங்க வந்து அஃபர்மேட்டிவ் ஆன்சர் எஸ் பிளஸ் எஸ் சப்ஜெக்ட் ஆக்சிலரி. எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை வாக்கியத்திற்கு எதிரிடை பதில்னா நோ சப்ஜெக்ட் நெகட்டிவ்.
நெகட்டிவ் ஆக்ஸிலரி. அதே மாரி எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர் ந ம எதிர்மறை வாக்கியத்திற்கு நேரடி பதில் என்றால் எஸ் சப்ஜெக்ட் ஆக்ஸிலரி. எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதில் என்றால் நோ சப்ஜெக்ட் ஆக்ஸிலரி. அதே மாதிரி தான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பலதரப்பட்ட பயன்களையும் இந்த ஆக்ஸிலரிஸ் அடிஷன்ஸ் முக்கியமா வந்து அடிஷன்ஸ்ல எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத முழுமையா பார்த்திருக்கோம். இந்த அடிஷன்ல வந்து எப்படி அதனுடைய நெடுங்கூறுகள் இருக்கு அனைத்தையும் ஆங்காங்கே விளக்கி இருக்கிறேன். மறுபடியும் அதற்குள் போனவன்னா அதை ரிப்பீட் பண்றதா ரொம்ப நேரம் ஆயிடும். எனவே இந்த நான் இப்ப இந்த கடைசியில கூறினது போன்று இந்த இந்த அடிஷன்ஸ் இந்த அடிஷன்ஸ் டு ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸோட இன்னொரு சென்டென்ஸை சேர்க்கும் போது நேர்மறையில நேர்மறையை சேர்க்கிறது, நேர்மறையில எதிர்மறையை சேர்க்கிறது, எதிர்மறையில எதிர்மறையை சேர்க்கிறது, எதிர்மறையோடு நேர்மறையை சேர்க்கிறது எப்படி இருக்குங்கிறத கூறியிருக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தாப்புல கமெண்ட் டெக்ஸ் விமர்சன கட்டு வினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழுமையாக விளக்கி இருக்கிறேன். ஒன்று மட்டும் பார்த்தா அதாவது ஆஃப்டர் an affirmative statement பாசிட்டிவ் இன்டரோகேட்டிவ் டேக் இஸ் யூஸ்ட். அதான் ஏற்கனவே சொன்னது. அதாவது அந்த டேக்ல வந்து அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் இன்டரோகேட்டிவ், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த அதாவது கமெண்ட் டெக்ஸ்ல பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ். இதுதான் முக்கியம். அன்பு மாணவ செல்வங்களே, மதிப்பிற்குரிய பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த கொஸ்டின் டேக் இந்த ஆக்சிலரி எப்படி பயன்படுத்தணும் பார்த்திருக்கிறோம். அடுத்தாப்புல 2 வாக்கியங்களை சேர்க்கின்ற பொழுது அதுக்கு அந்த சேர்க்கின்ற பொழுது அந்த அடிஷன்ல இந்த ஆக்சிலரியை எப்படி பயன்படுத்தணும், 2 சேர்க்கிறது 2 நேர்மறையா இருந்தா ஆக்சிலரி எப்படி வச்சிருக்கணும், நேர்மறைக்கு எதிர்மறை அடிஷனா இருந்தா ஆக்சிலரி எப்படி இருக்கணும், நெகட்டிவ்க்கு எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை அடிஷனா இருந்தா எப்படி ஆக்சிலரி இருக்கணும், எதிர்மறை வாக்கியத்திற்கு நேரடி பதிலா இருந்தா நேர்மறை பதிலா இருந்தா அது கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும், அத்தனையும் விளக்கி இருக்கிறேன். முழுமையாக பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று வரக்கூடிய அடுத்த வகுப்பில் நேர்கூற்று அயல்கூற்று, டிரெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அது ரொம்ப ஒரு பெரிய டாபிக். ஒரு ஒரு 10 வகுப்புகள் இருக்கும். ஆனால் முழுமையாக அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இதுவரை எனது வகுப்பினை கவனித்த இந்த கொஸ்டின் டேக்ஸ், அது கட்டு வினா, அது ஆக்சிலரியினுடைய பயன்கள், கட்டு வினாவில் எவ்வாறு பயன்படுகிறது, அடிஷன் அதாவது சேர்க்கையில் வாக்கிய சேர்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். முழுமையாக பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரை எனது உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.